அண்ணா மகனை பார்த்தீங்களா இல்லையா? பார்த்து விட்டது என் மகனை காணுமே காணுமே நல்ல மகனை நல்லறிவா சென்றேன் பெற்ற மகனை நல்லறிவா. அல்வா திங்காத அல்வா திங்காதம்மா அல்வா திங்காத. எல்லாரும் கோயில கட்டுவாங்க ஒரு புண்ணியத்துக்கு, சாத்திரத்தை கட்டுவாங்க ஒரு புண்ணியத்துக்கு. எங்க ஆத்தா காலை கட்டிட்டு உட்காந்துக்க பாரு, ஒரு புண்ணியத்துக்கு தான், ஒரு புண்ணியத்துக்கு குழங்கால அப்படியா? பாய் என்னடா மாட்டை ஓட்டிட்டு போனது காலெல்லாம் வலிக்குத. பார்த்து விட்டு என் மகன் என்ன காணவில்லைன்னு சொல்லிக்கிறாங்க. கீழே தரல வந்து பார்த்தாங்களாம். அந்த ராமா யாத்தா இருந்தது இல்ல, எங்க நம்ம குமரி ஆத்தாவை காணுவோம். சுலோசனா கிட்ட கேட்டாதான் தெரியும். வசந்த ஆத்தா இல்ல அங்க கோயிலுக்கு ஓரத்துல எங்க இருக்கு குமரி ஆத்தா? குமாரி ஆத்தா இங்க உட்கார்ந்து இருக்கு பாரு, அங்க பாரு. கொஞ்சம் இருப்புலதான் ஐயோ நாடு பாத்து விட்டு வந்துட்டு கீழே தர போய் பாத்துட்டேன். ஆமாண்ணா அப்படியே மேல தர பக்கமா உன் மாமன் மேல தர எங்க? சரிப்பா உங்க வீட்டுல சண்டையா? இல்ல கேக்குறேன். என் வீட்டுல சண்டை வரணும் நீ சந்தோஷமா இல்லம்மா. உன் வீட்டுல சண்டைன்னு இருந்தாதான் ஒரு புள்ள வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு காரணம் என்ன? என் வீட்டுல எந்த சண்டைமே இல்லையா? நீ நினைச்சு காலையில எந்திரிச்சா நீ வேணா சிவமுருகன் கேட்டு பாரு. பாலுதான கேட்டா, பாலுதான் கேட்டா என் மகன். பாலு கேட்டானா? பாலு கேட்டா எடுத்துட்டு வரது கட்டி எங்கேயே சென்று விட்டா. நானும் தான் செல்வன். நானும் காலையில இருந்து பார்த்து கொண்டு தான் வரேன். மகனை காணவில்லை இன்னும். நானும் தான் செல்வன் பாலு கேட்டேன். எந்த செல்வன்? நம்ம கொத்த தூக்கிட்டு இருக்க அந்த செல்வன். அவங்க வீட்டுல பசுமாடா இருக்கு? இல்லப்பா, கடையில போய் பால் கேட்டுச்சா. ஓஹோ, கடையிலேயே பால் இல்லையா? திருநாசேரம் போய் 1/2 லிட்டர் பால் வாங்கிட்டு வந்து டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்தது செல்வன். அது போடல, வாங்கிட்டு வந்து கொடுத்ததோட சரி அவங்க வீட்டுல போட்டு கொடுத்தாங்க. ஆமா, வாழ்க்கை வளமுடன். அது மாதிரி உன் மாமா அப்படியே மேல பக்கமா ஒரு ஆத்தா உட்காந்து இருப்பாரு. அக்கா மாரே களத்துல இறக்கு. அம்மா மேல தெரியும் அம்மா மாரே மகள் வர கட்டிகளோ அக்கா மாரே மகள் வர கண்டிர்களோ